இன்னொரு புறம் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த 2 காம்போவும் தேர்தல்ல எந்த அளவுக்கு மதுரை மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் எதிரொலிக்கிறதுக்கான எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு? மதுரை மாவட்டத்தில பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்குளத்தூர் சமூகத்திற்கு அடுத்து நாயுடு சமூக வாக்குகளுமே வந்து கொஞ்சம் பரவலா இருக்கு. அது ஏற்கனவே வந்து மதிமுக மூலமா வந்து திமுக கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தது. ஆ இப்போ தேமுதிகவும் ஆட் ஆன் ஆயிருக்கிறதுனால திமுகவுக்கு அது வந்து ஒரு ப்ளஸ் தான். ஸோ முக்குளத்தூர் சமூக வாக்குகள் வந்து எப்படியா போகும்னு தெரியாது. எனக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேல இருந்த இந்த விமர்சனம் 10.5% குடுத்ததுனால, ஆ வந்த அந்த அதிருப்தி எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து குறையல. அந்த 10.5% கொடுத்ததன் மேலான அதிருப்தி வந்து பெரிய அளவுல இன்னும் குறையல. அதுவும் வந்து ஓபிஎஸ் இந்த முறை திமுக பக்கமே வந்திருக்கிறது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கலாம். இந்த பக்கம் அதிமுகவ பொறுத்தவரைக்கும் அவங்க எஸ்ஆர் கோபி, மன்னன் அவங்க 2 பேருமே வந்து முக்குளத்தூர் சமூகத்த சேர்ந்தவங்க. அவங்கள அந்த பக்கம் இழுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, அது வந்து அதிமுகவுக்கும் பலம் சேர்க்கிறதா தான் இருக்கும். இன்னொன்னு ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு இவங்க 3 பேருமே வந்து முக்குளத்தூர் சமூகத்த சேர்ந்தவங்க அப்படின்றதுனால, அவங்களுமே வந்து அவங்களுடைய ஆளுமை வந்து அங்க நிலைநிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டஃப் காம்படிஷனா தான் வந்து இருக்கும். சமூக கணக்குகள், ஆ தலைவர்கள் அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவருடைய அந்த இதுல அந்த வலிமை எல்லாத்துலயும் சேர்த்து பார்த்தாலுமே வந்து திமுக, அதிமுக வந்து ஈக்குவலா தான் இருக்கிறாங்க மதுரையில. ஸோ வந்து ஒரு கடும் போட்டி வந்து மதுரை குடுக்க போகுது அப்படின்றது தான் தெரியுது.